நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பாலிடிக்ஸ ஃபாலோ பண்ணியே ஆகணும். என்னடா சொல்ற? ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும், பாலிடிக்ஸுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு இத பத்தி நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்லயோ அல்லது பாண்ட்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, நியூஸ ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா எக்கானமி அப்படிங்கிறத கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏன் எக்கானமி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்கானமி, இண்டஸ்ட்ரி இது இல்லாம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஒர்க் ஆகாது. பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ற எஃப்டி ஆகட்டும், ஸ்டாக் மார்க்கெட் அல்லது பாண்ட்ஸ் அப்படிங்கிறது எதுவா இருந்தாலும் சரி, எக்கானமியோட சேர்ந்து தான் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கும். எக்கானமி அப்படிங்கிறதையும் நீங்க ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறதையும் பிரிக்கவே முடியாது. ஸோ இப்போ எக்கானமிய ஏன் பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க எக்கானமிய கண்ட்ரோல் பண்றது யாரு? என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது பொலிட்டீசியன்ஸ், கண்டிப்பா பாலிடிக்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறவரு ஒரு பிரசிடென்ட். அவர் ஒரு பொலிட்டீசியன். இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ற டாரிஃப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அது கிட்டத்தட்ட எக்கானமி கீழ வந்துரும். ஸோ இந்த எக்கானமி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய கம்பெனிஸ் அடி வாங்குச்சு. இப்படிதான் பாலிடிக்ஸ்ல இருந்துட்டு எக்கானமி அண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு கம்பெனி அப்படிங்கிறது எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்லயோ அல்லது மத்த எதுல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலும், நீங்க கொஞ்சம் நல்ல பெரிய இன்வெஸ்டரா வளரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, எக்கானமியும் ஃபாலோ பண்ணணும், பாலிடிக்ஸையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இல்லாம எதுவுமே ஆக்சுவலி ஒர்க் ஆகாது அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இந்த மாதிரி நீங்க தமிழ்ல ஃபினான்ஸ் கரியரை பார்க்கணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, இப்பவே நம்ம தமிழ் மணி மாச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.